ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மல்லிகை சீசன் தொடங்கியாச்சு. இன்னமும் உங்களுடைய செடியில் பூக்கள் பூக்க தொடங்கலையா? மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். மல்லிகை செடியில் அதிகமான மொட்டுக்கள் எடுக்கிறதுக்கும் என்ன மாதிரியான உரங்கள் எல்லாம் கொடுத்தா பூக்கள் நல்லா பெரியதாக பூக்கும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய டெரஸ் கார்டில் நான் தொட்டியில் தான் அந்த மல்லிகை செடியை வளர்த்து வர்றேன். 3 தொட்டியில் குண்டு மல்லிகை செடியும் 1 தொட்டியில் இருவாட்சி மல்லி செடியும் வளர்த்து வர்றேன். தொடர்ந்து ஒரு 5 வருடங்களாக நல்லாவே எனக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்கு. போன வருடம் பூத்து முடித்த மல்லிகை செடியை சீசன் தொடங்கிறதுக்கு முன்னமே நம்ம நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு உரங்கள் கொடுத்தோம்னா நிறைய பக்க கிளைகள் பிடித்து அடர்த்தியாக வளர்ந்து நிறைய பூக்களை கொடுப்பாங்க. புதுசாக இப்போ தான் மல்லிகை செடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு அகலமான தொட்டியில் செடிகளை பதியம் பண்ணி வைங்க. செம்மண் ஒரு பங்கு, உரம் ஒரு பங்கு, தோட்டத்து மண் ஒரு பங்கு, இது 3ஐயும் சம அளவு மண் கலவையாக கொடுத்தோன்னா செடி சும்மா அருமையாக வளர தொடங்கும். தொட்டியை நம்ம ஃபுல் சன்லைட் படக்கூடிய இடங்களை எடுத்து வைக்கணும். புதுசாக இப்போ தான் தொட்டியில் செடியை நட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு செமி சாலிடான சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சன்லைட்டில் எடுத்து வைங்க. தரை தோட்டத்தில் வளர்க்குற செடிகளுக்கு விட நம்ம மாடி தோட்டத்தில் தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு அதிகமான உரங்களும் பராமரிப்புகளும் கொடுத்தா தான் பூக்கள் நமக்கு கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஆர்கானிக் உரம் நம்ம தொடர்ந்து மண்ணை கிளறி கொடுத்துக்கிட்டே வரணும். புழு உரம், மாட்டுச்சாண எரு, அப்படி இல்லைன்னா தொழு உரம், இது தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம். சப்போஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்றவங்க நம்ம வீட்டில் உள்ள கிச்சன் கழிவுகளை தொடர்ந்து செடி தொடிகளை கொடுத்து வந்தாலே போதும், நமக்கு நிறைய மொட்டுக்கள் எடுக்க தொடங்கிடுவாங்க. செடி வளர்கிறதுக்கு NPK அப்படிங்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த 3 சத்தும் நம்மளுடைய கிச்சன் கழிவுகளில் அதிகமான அளவு இருக்குது. அதை தொடர்ந்து கொடுத்தாலே போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய பெரிய மொட்டுக்களை என்னுடைய செடிகள் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. கிச்சன் கழிவுகளை சாலிட் உரமாகவும் லிக்விட் உரமாகவும் எப்படி கொடுக்கறதுன்னு என்னுடைய சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த பூக்களெல்லாம் பறித்த பிறகு கிச்சன் கழிவை நீர்ம உரமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் இப்போ கொடுக்க போகிறேன். அது எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டில் நாமளே ரெடி பண்ணக்கூடிய உரம். இந்த உரம் மல்லிகை செடிக்கு மட்டும் இல்லை, காய்கறி செடி, பழ மரங்களுக்கு கூட கொடுத்து வரலாம். இந்த மல்லிகை பூவை மொட்டுக்களாக பறிக்கிறத விட செடியிலே பூத்த பிறகு பறித்தோம் அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த குண்டு மல்லிகை பூ பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன உரங்களெல்லாம் கொடுத்து பராமரிக்கிறீங்கன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மொட்டுக்களாக இருக்கும் போதே பறிச்சிருவேன். ஒரு சில நாட்களில் பூக்களாக பூத்த பிறகு தான் பறிப்பேன். பூத்த பிறகு நம்ம பறித்தோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சீசன் முழுக்க மல்லிகை செடியில் பூக்கள் பறிக்கணுன்னா அது போல் உரங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தால் நல்லாவே நமக்கு பூக்கள் கொடுத்துட்ருப்பாங்க. பாருங்கள் பூத்த பூக்களெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒரு தொட்டியில் ரோஸ் மல்லியும் இருக்குது, அதுலேயும் ஒரு 2 பூ பூத்துருக்கு. தினமும் இந்த அளவுக்கு பூக்களை பறிக்கணுன்னா நம்ம உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பூக்களை கொடுப்பாங்க. அந்த நீர்ம உரம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள கழிவுகளெல்லாம் ஒரு நாள் கழிவுது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். டீ தூள் வேஸ்ட்டு, பழத்தோல்கள், வெங்காயத்தோல், பூண்டு தோல், அடுத்தது வாழைப்பழத்தினுடைய தோல், முட்டையோட ஓடு, இது எல்லாமே ஒரு நாள் கழிவு எனக்கு. எல்லா கிச்சன் கழிவையும் மிக்ஸியில் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட போகிறோம். நம்ம அப்படியே நம்ம அரிசி கழுவுற தண்ணியிலையும் அரிசி வடித்த தண்ணியிலையும் ஊற வைக்கலாம். ஆனால் ஒரு 2-3 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஃபெர்மெண்ட் ஆகிடும். இதை எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுத்து வரலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது, அதனால் 2ஆக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கழுவுற தண்ணி இருந்தது, அதை எடுத்திருக்கேன். இப்போ அதில் தான் அந்த அரைச்ச காய்கறி கழிவுகளுடைய பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இந்த அரிசி கழுவுற தண்ணியில் எடுத்து போட்டுடலாம்.
செகண்ட் டைமாக அரைச்ச பேஸ்ட்டு இப்போ பாருங்கள் அந்த தண்ணியிலே மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நாள் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு இதை ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தண்ணியில் 10 மடங்கு தண்ணியில் கலந்து அப்படியே செடிகளுக்கு கொடுத்து வரலாம். இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கு இந்த வெல்லம் ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வெயில் படாத இடங்களில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 அல்லது 3 நாள் இருந்தால் போதும், அதிகமாக வச்சுருக்க வேண்டியதில்லை. இந்த தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணி செடிகளுக்கு அப்படியே கொடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 3 நாள் ஆயிடுச்சு, நல்லா நொதித்தல் நடந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதனோட ஈக்குவலாக தண்ணி நம்ம கலந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டு குழந்தைங்க கூட பாருங்கள் கார்டன் வேலையில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்கன்னு. இப்போ செடியோட வேருக்கு இந்த நீர்ம உரத்தை கொடுத்து வரலாம். எல்லா செடிகளுக்கும் தாராளமாகவே கொடுக்கலாம். வீட்டில் உள்ள கழிவுகளை வீக்லி ஒன்ஸ் இது போல் நம்ம உரமாக தயாரித்து கொடுத்தோம் அப்படின்னா பூக்காத பூச்செடிகள் அருமையாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.